பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 43 நாட்களுக்கு பின் ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ரோப்கார் பெட்டிகளுக்கும் மோட்டார்களுக்கும் சிறப்பு பூஜை செய்துள்ளனர் கோவில் அதிகாரிகள். இந்த நிலையில் பழனியில் ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. 43 நாட்களுக்கு பின் மீண்டும் ரோப்கார் சேவை தொடங்கியிருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முகமது ரியாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முகமது ரியாஸ், சொல்லுங்க, தற்போது பழனியில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? தொடர்ந்து 43 நாட்களுக்கு பிறகு பழனியில் ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து பக்தர்கள் என்ன சொல்றாங்க? உமா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை புரிகின்றனர். மலைக்கோவில் செல்ல படிவழி பாதை, விஞ்ச், ரோப்கார் என 3 வழிகள் உள்ளன. இதில் 2 நிமிடத்தில் மலை உச்சியை அடைய பயன்படுத்த உள்ளது ரோப்கார். பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ரோப்கார் மாதத்திற்கும் ஒரு நாளும் வருடத்திற்கு ஒரு மாதமும் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 43 நாட்கள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டு வரந்தர பராமரிப்பு நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அதில் புதியதாக 6 லட்சம் மதிப்பிலான இரும்பு கம்பிகள் மற்றும் ஷாப்டுகள், புதிய பேரிங்குகள் மாற்றி பெட்டிகள் புதுப்பொலிவுடன் செய்யப்பட்டு இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு ரோப்கார் பெட்டிகள், மோட்டார்கள் மற்றும் அனைத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாதாரணை காட்டப்பட்டது. பின்னர் பூசணிக்காய் சுற்றி ரோப்கார் உடைத்து இயக்கப்பட்டது. 43 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ரோப்காரை இயக்கி துவக்கி வைத்தனர். உமா, பழனியில் ரோப்கார் சேவை 43 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பழனியில் இருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி.